ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய வெட்டிங் ஆனிவர்சரி 6வது வருஷம். பூ வாங்கிட்டு வர சொல்லி 3 நாளாக கேட்டிருந்தேன், வாங்கிட்டு வந்து தரல. இன்றைக்கி கல்யாண நாளுக்கு எவ்வளோ பூ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு பாருங்கள். இன்றைக்கி அதுவும் ரோஸ் டே. ஓகே, கோவிலுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்துட்டே போகலாம். மதிய டைமில் போகிறதுனால இந்த கோயிலும் திறந்துருக்காதுன்னு நாங்கள் பேசிக்கிட்டே போனோம். சரி, எதுக்கு அங்கே இங்கேயும் அலையணும், நம்ம குலதெய்வம் கோயிலுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கே கிளம்பிட்டோங்க. இதோ பாருங்கள், அந்த கோவில் தான், சின்ன கோவில் தான். கோவில் சின்னதாக இருந்தால் நாங்கள் சாமி தானே நமக்கு முக்கியம். ஏதோ ஒரு கோவிலுக்கு போகணும். கோவிலுக்கு வந்துட்டோம். இதுதான் நம்ம குலதெய்வம் கோவில். பூஜை சாமான் வாங்கிட்டு வரல. சரி, உள்ளே இருக்குமோன்னு ஒரு டவுட்லேயே போனோம். அங்கே ஒரு பாட்டி உள்ளே வச்சே இருந்தாங்க பாருங்க. ஆனால் அவங்கக்கிட்ட நாங்கள் வாங்கலை. ஒரு செட்டு 100 ரூபான்னு சொல்லிட்டாங்க. சும்மா இருக்க டைமில் இவ்வளோ விலை வைக்கிறாங்களே அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர் வாங்கலை. அவர் வெளியில் போய் வாங்கிட்டு வர, நீங்கள் உள்ளே நில்லுங்க அப்படின்னு சொன்னார். நாங்கள் சாமி கும்பிட்டு அப்படியே சாமியை வீடியோ எடுத்துகிட்டு நின்றுன்னு இருந்தோம். அவர் வெளியில் போய் வாங்கிட்டு வந்தார். ஆடிக்கிட்டே வாங்கிட்டு வந்தார். கொடுத்துட்டு சாமி கும்பிட ஆரம்பித்தோம். ஆனால் அவங்க தீபம் காட்டும்போது நாங்கள் எடுக்க முடியல. வீடியோ வைக்கும்போது தான் எடுத்தேன். கேமரா இருக்காங்க, அதனால நான் எடுக்கலை. ஆரம்பத்தில் எங்கள் சாமியை கும்பிட்டு இருந்தார். எங்கள் வீட்டுக்காரர் வர பையன் மணி அடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. எனக்கு அப்புறம் விதி வச்சுக்கிட்டாரு. ஃபஸ்ட்டு நாங்கள் சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம். அவர் கடைசியாக போகும்போது சாமி கும்பிட்டாரு. வெளியில் வந்து வீடியோ எடுத்துட்டு நான் கும்பிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் மறுபடியும் போய் நாங்கள் சாமி கும்பிட்டு வந்தேன். சாமி இருட்டாக இருக்காது தெரியல. அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். ரொம்ப பசி, 2 மணி ஆகிடுச்சியா. எங்கள் வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வந்து அப்படியே கிளம்பி வந்துட்டார். அதனால் எனக்கு சாப்பிட வந்துட்டோம் ஹோட்டலுக்கு. இந்த ஹோட்டலுக்கு தான் வந்தோம். இங்கே பிரியாணி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, நல்லா சாப்பிட்லான்னு பார்த்தா நாங்கள் அங்கே சாப்பிட முடியல. ஓவர் க்ரௌடு பாருங்கள். உட்காரவே சீட்டு இல்லை. ஒரு 1/4 மணி நேரம் நின்றுட்டே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக சீட்டு பிடிச்சி உட்காந்துட்டோம். உட்காந்து ஒரு ப்ரோஜனம் இல்லைங்க, சாப்பிட முடியல. சாப்பாடு காலி ஆகிடுச்சி. பிரியாணி காலி ஆகிடுச்சி. ரைஸ் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் எங்கள் வீட்டுக்காரர் செம பசி. அவர் கிளம்பிட்டார். வேறு கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. வேறு ஒரு சின்ன கடைக்கு வந்தோம். அங்கே தான் ரைஸ் தான் இருக்குது, நூடுல்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து அதிகமாக பிரியாணியெல்லாம் விரும்பி சாப்பிட மாட்டேன். ரைஸ் நூடுல்ஸ் அந்த மாதிரி தான் சாப்பிடுவேன். நாங்கள் எல்லாருமே ரைஸ் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். என் பையன் பார்த்திங்கன்னா ரைஸ் தான் கேட்பார். என் சின்ன பையன் அங்கே பாருங்கள், தனியாக போய் உட்காந்து. நாங்கள் 3 பேர் இங்கே உட்காந்துருந்தோம். அவர் எதுக்கு போய் உட்காந்துருக்காருன்னா, அவங்களுடைய டொமேட்டோ சாஸ் அங்கே வச்சுருந்தாங்க, அதை சாப்பிட்லான்னு சொல்லி அவர் தனியாக போய் உட்காந்துக்கினார். கூப்பிட்டா வரவே இல்லை. அவர் வாப்பா அப்படின்னு சொன்னாலும் வரவே இல்லை. நான் இங்கேயே உட்காந்துக்கிறோமான்னு அங்கேயே உட்காந்துட்டு இருந்தார். ரைஸ் வந்ததுக்கப்புறம் ஓடி வந்தார். அப்போயும் அவருக்கு இந்த சாஸ் வேணும். என் பெரிய பையன் அதுக்குள்ளே எடுத்து ஊற்றி சாப்பிட்ணுன்னா, எங்கள் வீட்டுக்கார் ஃபோன் பார்த்துட்டே சாப்பிட்ருந்தாரு. சின்ன பையன் சாஸ் கொடுத்தாலும் சாப்பிடுவான். நமக்கும் வேறு வழி இல்லை. நம்ம பசி எடுத்துக்கிச்சு ஓவராக. நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். வீடியோ ஃபோனுக்குள்ளே வச்சுட்டு. நல்லா இருந்தது. பெரிய கடையில் சாப்பிட்றத விட சின்ன கடையில் இருக்கிற டேஸ்ட்டை வச்சு காணலைங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா இருந்தது ரைஸு. அங்கே ஒரு பிரியாணி 190 ரூபாமா. ஆனால் நாங்கள் 2 ரைஸ் வாங்கி சாப்பிட்டோம். நல்லா தான் இருந்தது. சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இன்றைக்கி எங்களுடைய கல்யாண நாள் இப்படி தான் போச்சு. சாமி கும்பிட்டோம், சாப்பிட்டோம், வீட்டுக்கு கிளம்பிட்டோம். படம் பார்க்க போகலான்னா வேறு இன்னொரு நாளைக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு. விஜய் படம் இப்போ நாயகன் ஏதோ ஒரு படம் வரல, அந்த படத்துக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் போய்க்கலாம். நாங்கள் வீட்டுக்கே கிளம்பிட்டோம். எங்கள் வீட்டுக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார். நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டே போனார் போல். முன்னாடி இருக்கிறத பார்க்கலையாட்டு தவிர. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே போனாங்க.
வீடு வந்துடுச்சு கிட்ட. ரொம்ப காற்றடிக்குதுங்க, ஃபோன் பிடிக்க முடியல. விழுந்துடுமோன்னு பயத்துலேயே நான் எடுத்துகிட்டே போனேன். சரியாக காமிக்க கூட முடியல பேசுறதுக்கும். சரி லாஸ்ட்டாக வாய்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்னு. ரொம்ப காற்றடிக்குது, ஃபோன் விழுந்துடுமோன்னு பயம்தான். பேசிக்கிட்டே போனேன். வீடு வர வந்துச்சு. சரி வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். பாய். வீட்டுக்கு வந்துட்டோம். ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சிச்சு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுத்து போட்டால் ஃபுல் வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.